வருவோம். திரு பாலச்சந்தர். எஸ், இல்ல திரு சூர்யா சொன்னாரு PM3 ஸ்கூல்ல மட்டும்தான் இந்த மும்மொழி கொள்கை இருக்கும், அது யூபியில ஏற்கனவே இருக்கு, நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. அப்ப ஏன் தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு பெரிய கையெழுத்து ஏற்றம் எல்லாத்தையும் நடத்துறீங்க? அவங்கள்ட்ட வேற சொன்னீங்களா PM3 ஸ்கூல்ல மட்டும்தான் நாங்க கேட்க போறோம் அப்படிங்கிறத சொன்ன மாதிரி நீங்க சொன்னதுல இருந்தே தெரியலையே. 3வது மொழி படிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களே. 57 வருஷம் 1968 இருந்து 32 + 25 57 வருஷமா இங்க வந்து இருமொழி கொள்கை இருக்கு. இதனால தமிழ்நாடு எந்த விதத்தில் நாசமா போயிருச்சு? தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்திலயோ சோசியல் இண்டெக்ஸ்லயோ பொலிட்டிக்கல் அவேர்னஸ்லயோ எதுலயாவது பல மாநிலங்களை விட கீழே இருக்கா அல்லது மேல இருக்கா? The proof of the pudding is in the eating. நாங்க இத்தனை வருஷம் வந்து படிச்சிருக்கிறதுல வந்து எங்களுக்கு இது வசதியானதா இருக்கு. தாய்மொழிங்கிறது முக்கியம், அடுத்து வந்து எனக்கு வாழ்றதுக்கான மொழி என்னங்கிறது எனக்கு முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னேன், என்ஜினியரிங் காலேஜ்ல தாய்மொழியில படிக்க மாட்டேன்னு ஏன் பசங்க சொல்றாங்க? அது தாய்மொழி வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம், கலை சொற்கள் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் நாங்க படிக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு வந்து அமெரிக்காவுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும்னா அதுக்கு இங்கிலீஷ்ல படிச்சுட்டு போறது எங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க மும்மொழி திட்டத்தை உங்களுடைய இதுல ரொம்ப கான்ட்ரடிக்ஷன் இருக்கு நீங்க பேசுறதுல. ஒரு பக்கம் சொல்றீங்க இந்த PM3 ஸ்கூலுக்கு மட்டும்தான் நாங்க செய்ய போறோம்னு, அப்புறம் எதுக்கு தமிழ்நாடு பூரா இந்த மாதிரி கையெழுத்து இயக்கம் நடத்துறீங்க? அப்புறம் நீங்க எதுக்கு சொல்றீங்க? நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், சில அடிப்படை கேள்விகளுக்கு வந்து விவாதம் எழுப்புறவங்க வந்து பதில் சொல்றது இல்ல. நீங்க ஆரம்பத்திலிருந்தே மும்மொழி கொள்கை வந்தபோது உங்க PM3 ஸ்கூல்ல வரலை. என்ன வந்ததுன்னா, இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்தியும் ஆங்கிலமும் இந்திய இன்னொரு மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்தி தாய்மொழி அல்லாதவர்கள் தங்கள் தாய்மொழியையும் ஆங்கிலத்தையும் இந்தியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மும்மொழி கொள்கை காங்கிரஸ் கொண்டு வந்தது. அதை யூபி ஃபாலோ பண்ணல. இதுதான் உண்மை. சும்மா வந்து மேல்போக்கா இங்க பேசக்கூடாது, அது சரி கிடையாது. உண்மை அத்தனையும் உரத்த குரலில் உண்மை உரைக்கப்பட வேண்டும். இங்க நீங்க கொண்டு வர்றது திரும்ப திரும்ப என்ன சொல்றீங்க? சம்ஸ்கிருத தமிழை வளர்க்குறோம், இத்தனை மொழியில வந்து தமிழை வந்து திருக்குறள் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம்னு சொல்றீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகத்துடைய 6 செம்மொழிகள்ல 2 செம்மொழி இந்தியாவில இருக்கு. ஒன்னு சம்ஸ்கிருதம், இன்னொன்னு தமிழ். ஆனால் உலகத்து செம்மொழிக்கு என்னென்ன தகுதின்னு சொல்லியிருக்காங்களோ அத்தனை தகுதி உள்ள ஒரே மொழி தமிழ் தான், சம்ஸ்கிருதம் கிடையாது. Because Sanskritam is not a spoken language. தமிழ் வந்து செந்தமிழ் மட்டுமல்ல, பைந்தமிழும், பயில்கின்ற தமிழ். அப்ப நாங்க தமிழ்நாட்டுக்காரங்க இந்தியாவில தான் இருக்கணும், உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு நல்லா தெரியும். அது நீங்களும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ உலகத்தின் செம்மொழிகளில் ஒன்றாக இருக்கின்ற, இன்றும் பயில் மொழியாக இருக்கின்ற தமிழை நாம் வந்து நம்முடைய இந்தியாவில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களையும் 100 சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டி கொண்டு வரீங்களே, பணம் கொடுக்குறீங்களே, தமிழுக்கு ஏன் கொடுக்கல? அப்ப நீங்க என்ன பெரிய தமிழ் ஆர்வம் காமிக்கிறீங்க? இரும்பு யுகத்தை பத்தி கண்டுபிடிச்சது ஸ்டாலினா கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சது அவர் உலகத்துக்கு சொன்னாரு. யாரும் இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து மறுத்து சொல்ல முடியல. அமெரிக்காவில் உள்ள இது பரிசோதனையான ஆலயம் முதற்கொண்டு 4 பரிசோதனை நிலையங்கள் இவங்களுடைய ஆய்வு வந்து உண்மையானது, சரியானது அப்படின்னு சொன்னாங்களே. எதுக்கெடுத்தாலும் தமிழை பேசுறவங்க பிரதம மந்திரி ஏன் வாய் திறந்து இந்த பாராட்டை சொல்லல? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். விவாதம்ங்கிறது வந்து உண்மையிலேயே நீங்க வந்து தமிழை நேசிக்கிறீங்களா? உதட்டளவு தமிழை பத்தி பேசிட்டு எங்களை மற்றவர்களுடைய அடிமைகளாக்க பாக்குறீங்களா? அப்படிங்கறத உண்மை. கேட்கிறேன் கேள்வி, பதில் சொல்லுங்க. சரி, நான் அந்த கேள்வி முன்வைக்கிறேன் சார். நீங்க ஒரு கேள்வி வச்சிருந்தீங்க, கையெழுத்து இயக்கம் இங்க ஏன் தமிழ்நாட்டில் நடத்தணும் அப்படின்னா, அவங்க நம்புறாங்க மும்மொழி கொள்கை அல்லது புதிய கல்விக் கொள்கை நல்லதுன்னு. அப்ப எதிர்கட்சிகள் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதுக்கு எதிராக பேசும்போது அதை விளக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. அதனால நாங்க மக்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்றது ஜனநாயகத்தில் ஒரு அடிப்படை தானே? அது இல்லைன்னு சொல்ல முடியும்? இல்ல, மொழி கொள்கை வந்து எல்லா இடத்துலயும் பண்ணு. இப்ப திரு சூர்யா சொன்னதை பார்த்தா இந்த PM3 ஸ்கூல் எங்க இருக்கோ அங்க மட்டும் தான் மும்மொழி கொள்கைங்கிறாங்க. அப்ப அதை சொல்ல வேண்டியதானே? நாங்க எல்லா இடத்துலயும் சொல்லல அப்படின்னு இவங்க போய் சொல்றது மும்மொழி கொள்கையில் என்ன தவறு, 3வது பாஷை படிக்கல என்ன தவறு? நான் சிவகாசியில இருந்து வர்றேன். எங்களுடைய ஆட்கள பல பேர் வந்து கேலண்டர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, பிரிண்டிங் பிரஸுக்கு, அதுக்கப்புறம் மேட்ச் இண்டஸ்ட்ரீஸுக்கு இந்தியாவுல பல பகுதிக்கு போறாங்க. அங்க தனிப்பட்ட முறையில் அவங்க ஹிந்தி படிச்சுக்கிறாங்க. ஹிந்தி கற்பிக்கப்படுகிறது. எங்க இந்திய கற்பிக்காம இருக்கோம்? எங்க இந்தி திணிப்புங்கிற ஒன்னதான் இப்ப இதுல ஐஏஎஸ்ல வந்து சுப்பிரமணியம் ஒரு கேள்வி தெரியும். ஐஏஎஸ்ல எல்லாரும் என்ன சொல்றீங்க? எல்லா மொழியில எழுதலாம்னு சொல்றீங்கல்ல. பிரிலிமினரி டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் டெஸ்ட் கேள்வி வந்து இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் மட்டும்தான் இருக்கு. ஏன்? பதில் சொல்லுங்க. எல்லா மொழியும் ஆதரிக்கிறீங்களா? இதுல இருந்து ஹோம் மினிஸ்ட்ரியில இந்தியில் மட்டும்தான் இப்பொழுது கோப்புகள் நகரும் சொல்றீங்களே, எந்த விதத்துல நியாயம்? சுப்பிரமணியம் ஒரு கேள்வி வச்சிருந்தா சார். இப்ப ஒரு 80 லட்சம் பேர் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அல்லது இன்னும் நிறைய கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க பிள்ளைகள் தாய்மொழியை அவங்க கற்றுக்கொண்டதுக்கான ஒரு வாய்ப்பு இங்க உருவாக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா. இது உத்தரப்பிரதேசல போய் வேலை பார்க்கிறவங்க தமிழர்கள் வந்து 100 பேர் இருந்தா கூட அவங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி தான் இதுவும் நான் ஏத்துக்கிறேன்.
ஓகே ரைட். அவங்க பண்ண மாட்டாங்களா? திரு சுப்பிரமணியம் பண்ண மாட்டேன்னு சொல்றது வாதம் கிடையாது. அங்க கொண்டு வாங்கன்னு கேக்குறது தான் வாதமா இருக்க முடியும். இல்ல பண்ணணும்னு சொல்றாரு. இல்ல நான் அதத்தான் சொல்றேன். நீங்க எதுக்கு எடுத்தாலும் எங்களை மட்டும் கேட்காதீங்க. நான் திரும்ப உங்ககிட்ட சொல்றேன், தமிழ்நாட்டுல அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது இந்தியாவின் பிற மாநிலங்களையும் அதை செய்யுங்கன்னு சொல்லுங்க. அதத்தான் சொல்றேன் நான். அது எதிர்வாதம் இல்லை, அது நேர்வாதம். நான் வந்து இல்ல இங்க தமிழகத்துல இந்த டிபேட் நடக்கிறதுனால இங்க சொல்றோம். இதே உத்தரப்பிரதேசம் இருந்தா அங்க போய் சொல்லுவோம். சரிங்களா? ஒரே ஒரு இது, நீங்க வந்து கையெழுத்து இயக்கமையா மாநிலம் ஃபுல்லா நடத்துறீங்க கேட்டீங்க. பிஎம்சி ஸ்கூல்ல வந்து தேர்ட் லாங்குவேஜ் கொண்டு வரதுன்றது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இது வந்து தமிழகத்தில் உள்ள 8 கோடி மக்களுக்கும் எத்தனை பேருக்கு வந்து மும்மொழி கொள்கை தேவை என்பது அரசியல் கட்சியாக பிஜேபி முன்னெடுக்கிறது. அப்ப உங்களுக்கு தெரியும் இல்லையா, 3 கோடி மக்களுக்கா 4 கோடி மக்களுக்கு 5 கோடி மக்களுக்கு 3 மொழி தேவைன்னு தெரியும் இல்லையா? அப்ப இட் வில் கோ டு தி பார்லிமெண்ட், அசெம்பிளி. அதுல என்ன சொல்றாங்க சார், பாலச்சந்திர சார் சொல்றாரு, 5-10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையினால மக்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறாங்க, எல்லா பேராமீட்டர்ஸில் இருக்காங்க. திடீர்னு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு ஆய்வு நடத்தி நீங்கள் 3ஆவதா 4ஆவதா மொழியை கற்றுக்கொள்ள விரும்புகிறான் அப்படின்னு ஒரு இடம் வருது இல்லையா? அப்படி ஒரு இடம் வந்திருக்கிறதா? அதுக்கான தேவை இருக்குதா? ஏதாவது ஒரு இடத்துல அவங்க சரியா இல்லைன்னா நீங்கள் அதை ஆய்வு பண்ணலாம். சிறப்பாக இருக்கிற இடத்துல நீங்கள் ஆய்வுப்படுத்தி என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்குறாரு அவர். இல்ல, இந்த என்இபி நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து 1960 கொண்டு வந்தாங்க, அப்ப பண்ணிருப்பாங்க. 2020 கொண்டு வந்ததுனால இப்ப பண்றாங்க, அவ்வளவுதான். அதாவது இப்ப இந்த புதிய கொள்கை கொண்டு வந்திருக்கிறாங்க, இது யாருக்கெல்லாம் வந்து தேவைப்படுகிறது, யாருக்கெல்லாம் வேண்டான்றது வந்து ஓப்பனா ஒரு ஜனநாயகத்துல வந்து ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க. அதையே நம்ம தடுக்கிறோம். என்னோட விருப்பத்தை நான் தெரிவிக்கிறேன், இல்ல எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போறேன் நானு, அதையே நம்ம தடுக்கிறோம். தடுக்கிறோம்னு யார் தடுக்கிறாங்க? இருந்து நீங்க எஜுகேஷன் பாலிசி நீங்க வந்து நீங்க அத பத்தி கையெழுத்து நடத்தினதுல வந்து அந்த தமிழ் மேடம் வந்து இது பண்ணிருக்காங்க இல்லையா, போலீஸ் வச்சிருக்கீங்களே, 3ஆவது வகுப்பு வைக்கிறீங்களே, 5ஆவது வகுப்பு வைக்கிறீங்களே, 8ஆவது வகுப்பு வைக்கிறீங்களே, சோசியலாஜிக்கலி இஸ் இட் ரெலவென்ட் அப்படின்னு கேட்டேன். அதுக்கும் சேர்த்து பதில் சொன்னா நல்லா இருக்கும். நீங்க தான் சொல்றது கிளாஸ் 10ல இருந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த கட்டமைப்பை பத்தி பேசுறோம். அந்த கட்டமைப்புல வந்து மாற்றி கொடுங்கள். இத்தனை வருஷத்துக்குள்ள நீங்க கான்செப்ட் பண்ணீங்க கமிட்டியா, அந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, அத கொண்டு வாங்க. ஏற்கனவே குறைச்ச மாநிலமா இருக்கிற தமிழ்நாட்டுக்கு அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி எந்த விதத்துல ரெலவென்ட் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சுப்பிரமணியம், சோ இப்போ ஐயா வந்து மொழியில இருந்து வெளியில வந்துட்டாரு. இப்போ வந்து அந்த 3ஆவது 5ஆவது 8ஆவது நீங்க தான் வந்தீங்க. நீங்க மும்மொழி கொள்கையிலிருந்து ஆரம்பிச்சு இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பத்தி நீங்க பேசுனீங்க. அதனால அது சம்பந்தமா நான் கேள்வி கேட்கிறேன். அதாவது எனக்கு பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கை தேவை. 3ஆவது 5ஆவது 8ஆவது வகுப்புல வந்து எக்ஸாம் நடத்துறாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி நடத்த வேண்டும் என்பதை ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஒன்னு ஃபார்ம் பண்ணிருக்காங்க இல்லையா, ஜவஹர் நேசன் டிசைன் பண்ணிட்டு போனார் இல்லையா, அவரை திருப்பி கூப்பிடுங்க, இல்ல அது பதிலா யார் அப்பாயின்மெண்ட் பாருங்க, திருப்பி அந்த கமிட்டியை கூட்டி இந்த 3ஆவது 5ஆவது 8ஆவது வகுப்புல இந்த எக்ஸாம் நடத்தணுமா, இல்ல எப்படி மாற்று ஏற்பாடு எப்படி பண்ணலாம் சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஜாயிண்டா உட்கார்ந்து இது பண்ண இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வருவோம். ஓகே, இன்னைக்கு சர்வே முடிவு பார்த்தலாம், நிறைய பேர் எடுக்கிறேன். அது வரைக்கும் என்இபி ரிப்பார்ட் வைங்க. எங்கிட்ட கேட்கும் போது இப்ப என்ன சொல்றீங்க, என்இபி திணிக்கத்தானே பாக்குறீங்க எல்லா இடத்துலயும். There is a contradiction between what you say and what you practice.